ஏன் நம்மளால அதிக மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னா வாழ்க்கையில இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது. சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் உள்ள ஒரு மனுஷன் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் இருப்பான். அவன் போன நினைச்சாலும் தேவன் அவனை விட மாட்டாடே, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, இன்னும் கொஞ்ச நேரம் இரு. இப்ப தேவனுடைய சமூகத்தில் தங்குவது என்பது நமது வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு இருந்தது. அதனாலதான் மோசே 6 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தான். தேவன் மோசேயோடு பேச அவன் 6 நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருந்தது. 7வது நாள் வரும்போது தான் ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். சில நேரங்கள் தேவனுடைய குரலை கேட்க உங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பு தேவை சிஸ்டர். சில நாட்களாவது நீங்க சுத்திகரிக்கணும். சில மாதங்கள் கூட ஆகலாம் உங்களை சுத்திகரிக்க. தேவன் உங்களோடு கூட பேச சில வாரங்கள் கூட எடுக்கும். அவ்வளவு நாட்கள் நீங்கள் உங்களை சுத்திகரிச்சு பரிசுத்தப்படுத்தி உங்க கண்களை, உங்கள் நாவை, உங்கள் செவியை, உங்கள் இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கை நடக்கை எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தால், அவருடைய வசனத்தால, பரிசுத்த ஆவியின் வல்லமையால சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்புல ஒரு கட்டத்தை நீங்க எட்டும் போது கர்த்தர் பார்ப்பாரு. இப்போ நான் உங்க கூட பேசக்கூடிய ஒரு சுத்திகரிப்புக்குள்ள நீ வந்துட்ட. கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். மோசையோடு தேவன் பேச 6 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அவனை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருந்தது. அப்படி நாவை பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருந்தது. அவன் செவிகளால் கேட்ட அசுத்தமான காரியங்கள் நிமித்தம் அவன் காதுகள் அசுத்தங்களால் நிறைந்திருக்க அந்த காதை பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன், நாதாப், அபியூ, இஸ்ரவேல் மூப்பர் 70 பேரை கூட்டிக்கிட்டு வா. ஆனா நீ மட்டும்தான் மோசே என்கிட்ட வர முடியும், மற்ற யாரும் என்கிட்ட வர முடியாது. ஆண்டவர் அநேகரை சேர்க்கல பாருங்க தமது சமூகத்துல. இஸ்ரவேலர்கள் யாரும் அந்த மலை பக்கத்துல கூட நெருங்க கூடாது. மோசே நீ மட்டும்தான் என்ன நெருங்க முடியும். ஏன்? மோசேயின் மேல ஒரு சுத்திகரிப்பு இருந்தது. முதல் மோசே ஆண்டவர் ஒரே மலையில சந்தித்த போது இதே மலையில தான் ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார், உன் பாத ரட்சைகளை கழற்றி போடு. அது தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு அடையாளம். இன்றைக்கு நிறைய பேரு அந்த பழைய பாத ரட்சையோடு தான் நீங்க கர்த்தரை தேடிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்க பாத ரட்சை கழற்றப்படல. அந்த அசுத்தம் உங்க வாழ்க்கையிலிருந்து இன்னும் கழற்றப்படல. இன்னும் அந்த பழைய அசுத்தமான பாத ரட்சையை நீங்க போட்டுக்கிட்டு தேவன் வெறுக்கிற ஏதோ ஒன்றை இன்னும் நீங்க உங்க கால்கள்ல மாட்டிக்கொண்டு இருக்கீங்க. இன்னும் அது உங்க வாழ்க்கையில ஒட்டி கொண்டுதான் இருக்குது. சிஸ்டர், பிரதர், நீங்க அதை தூக்கி கழட்டி போடுகிற வரையிலும் தேவ சமூகத்துல நெருங்க முடியாது. ஆண்டவர்கிட்ட சேர்வது என்பது சும்மா கிடையாது. அவர் பரிசுத்தமான தேவன். அவர் சும்மா அப்படி நீங்க ஆண்டவரே அப்படி ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி அப்படி சேர முடியாது. அவர் பரிசுத்தமான தேவன். அவர்கிட்ட நீங்க நெருங்கினா முதல்ல உங்க வாழ்க்கையில இருந்து கழற்ற வேண்டியது எல்லாத்தையும் கழற்று. எதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கழற்று. தேவன் விரும்பாத சில அசுத்தமான சில காரியங்கள், வேதாகமம் எச்சரிக்கிற சில அருவருப்பான சில காரியங்கள் எல்லாவற்றையும் கழட்டி தூர போட்டு